டேய் சதீஷ், என்ன வண்டி இல்லாம நடந்து போய்கிட்டு இருக்க? அதுவும் கையில ஏதோ ஃபைல் மாதிரி வேற வச்சிருக்க. என்னன்னு தெரியலக்கா, 2 நாளா ஒரே காய்ச்சலா இருக்கு. டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. வேணா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, என்ன ஏதும் பார்த்தலான்னு சொன்னாங்க. அதான் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. டேய் சதீஷ், என்னடா HIV பாசிட்டிவ்னு வந்திருக்கு? என்னக்கா சொல்ற? HIV பாசிட்டிவ் வந்திருக்கா? அக்கா எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையக்கா. பதட்டப்படாது, ஏதாவது யோசிப்போம். உனக்கு எத்தனை நாளா காய்ச்சல் இருக்குன்னு சொன்ன? 2 நாளா காய்ச்சல் இருக்கு. டேய், நீ போன வாரம் டாட்டா குத்துனேன்னு சொன்னல. அக்கா இங்க பாத்தியா டாட்டூ போட்டேன். அக்கா அது போட்டு 1 வாரம் ஆச்சுக்கா, அதுக்கு இப்ப காய்ச்சல் வர போகுது. டேய் காய்ச்சலை விடு, இப்போ உனக்கு HIV வந்தது காரணம் ஒருவேளை டாட்டோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னக்கா ஏதேதோ சொல்லி பயமுறுத்துற? சதீஷ், உன்னை பயம்லாம் முறுத்துற சதீஷ். இப்போ டாட்டோ போடலாமா கூடாதா, டாட்டோ போட்டா என்ன ஆகும், எதனால உனக்கு HIV வந்திருக்கு, இது வரைக்கும் டாட்டோ போட்டவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும், இது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு என்ன ஏதுன்னு விளாவரியா கேட்டுட்டு வா, சரியா? அப்ப உண்மையாவே டாட்டோ போறதுனால HIV வருதா? சதீஷ், டாட்டோ போடுறதுனால உண்மையாவே HIV வருதா அப்படின்ற சொல்றதுக்கு முன்னாடி நம்ம குத்துற டாட்டோல என்னென்ன கலந்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்டா. ஏன் சொல்றேன்னா, முன்னாடி காலத்துலலாம் பச்சை குத்துறது அப்படின்றத நம்ம பாட்டி காலத்துல இருந்தே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்கலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சம் அகத்திக்கீரை, இது ரெண்டையும் ஒரு துணியில கட்டி அதை எரிச்சு கறி ஆக்கிடுவாங்க. அப்புறம் அந்த கறி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த பசையை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஊசி மாதிரி இருக்க குச்சியை வச்சு அதை தொட்டு நம்மளுக்கு தேவையான இடத்துல தோல்ல குத்தி குத்தி நம்மளுக்கு தேவையான மாதிரி வடிவத்திலயோ ஸ்டைல்லையோ அவங்க பேரையோ என்னமோ மாதிரி பண்ணிக்குவாங்க. இதனால அதிகமா பாதிப்புலாம் வந்தது இல்லையா. ஆனா இப்ப குத்துற டாட்டோலாம் அந்த டாட்டோல கலருக்காக கார்பனு, சீனா மையி, அப்புறம் அந்த பச்சை கலருக்காக குரோமிக் ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடு, நிக்கல், ஆர்சனிக், குரோமியம், கோபால்ட்னு ஏகப்பட்ட ரசாயனம் சேர்க்கிறாங்கடா. இதெல்லாம் சேர்த்தது நம்ம டாட்டோ போட்டோன்னு வை, நம்ம உடம்புக்கு நிறைய பாதிப்புலாம் கொண்டு வந்து விட்டுருமா. இன்னும் குறிப்பா சில பேருக்கு டாட்டோ போட்டு ரொம்ப நாள் கழிச்சு கூட அந்த டாட்டோ குத்துன இடத்துல தழும்பு மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். சில பெண்களுக்கெல்லாம் டாட்டோ குத்துறதுனால அவங்க கர்ப்பப்பையை சுத்தி நாட்டிசு கட்டி அப்படின்னு கட்டி கட்டியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான். அந்த கட்டி ஃபியூச்சர்ல புற்றுநோயா மாற கூட வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. என்னக்கா நீ வாட்டுக்கு ஏதோ சொல்ற? அப்ப இங்க பாரு, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேட்மேன் டாட்டூ போட்டேன், அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. ஏதோ கொஞ்சோண்டு ஒரு சின்ன டாட்டூ போட்டதுக்கு என்னென்னமோ சொல்ற, HIV வந்துருச்சுன்னு சொல்ற. வாழ்க்கையே போச்சு, நான் வீட்டுல எப்படி சொல்ல போறேன், பொண்ணு எப்படி கிடைக்கும், ஒண்ணுமே தெரியல. புலம்பாதரா. முதல்ல நீ ஒரு இடத்துல டாட்டோ குத்த போற அப்படின்னா அந்த டாட்டோ குத்துற ஆளு டாட்டோ ஆர்டிஸ்ட் அப்படின்ற சர்டிபிகேட் வாங்கியிருக்காரா அப்படின்றத நீ செக் பண்ணணும்டா. அப்படி அவர் வாங்கலன்னு வையன், அவர் லோக்கல்ல கிடைக்கிற கலர்ஸ், லோக்கல்ல கிடைக்கிற ஊசி, இது எல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு டாட்டோ குத்தி விட்டுருவாங்க. இப்படி பண்றதாலதான் டாட்டோ குத்தி நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்பெல்லாம் ஏற்படுறது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊசியை